சந்திரசேகர நயினாரிடம் நரபலியை கேட்டு அவனுடைய மனைவியை எனக்கு நரபலியாக கொடுத்தான். ஆகையால் இப்போது என் மனைவியிடம் இருந்தால் எனக்கு தேவையான இன்பத்தை கொடுத்திருப்பார். ஆகையால் இப்போது என் மனைவி அருகில் இல்லை. ஆகவே நீதான் எனக்கு இன்பத்தை இந்த மாறுவதை காக்கும் அன்னை. அப்பேற்பட்ட அன்னையாக இருக்கின்ற நீ மாநிலங்கள் பக்தர்கள் இடத்திலே பலி கேட்கலாம். என்ன கேட்டிருக்க வேண்டும்? ஒரு பறவையோ விலங்கினமோ பலியாக கேட்டிருக்க வேண்டும். அதை விடுத்து தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் கொட்டு தாலி கட்டிய மங்கையும் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவர்கள் அனுபவித்து குழந்தையோடு கருவில் தடுத்தால் அதுவும் தலைச்சல் கருவாக இருக்க வேண்டும். நிறைவாத கருவடியாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வழியை கொண்டு வந்து எனக்கு பலியிட்டால் நீ கேட்க வருவதை தருகிறேன் என்று உரைத்தாயே. நீ கேட்கக்கூடிய வழியாது சாதாரண பூலோக மனிதன் நரபலியை கேட்டால் என்னை விட்டுவிடுவான் என்று நினைத்து அவனை கேட்டுவிட்டு நான் செய்த தவறுதான். இருந்தாலும் இப்பொழுது துன்பத்தில் ஆழ்ந்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் தான் என்ன இந்த தங்கையை காப்பாற்ற வேண்டும். தங்கா சாதாரண மாநில தானே இப்பேற்பட்ட வழியை கேட்டால் தர மறுத்து விடுவது என்று நீ நினைத்தாய். ஆனால் உனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறான் சந்திரசேகர நயினார். கொடுத்த வாக்கை மீறிவிட்டால் இந்த சந்திரசேகர நயினார் என்று நாளைய வரலாறு பேசக்கூடாது என்பதற்காக தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் மனைவி என்று பாராது தன்னுடைய சந்ததி கருவியிலே இருப்பது என்று பாராது உனக்காக வலியுறுத்தான். அந்த வலியை நீ பெற்றதனால் இப்பேற்பட்ட இன்னல்களும் துன்பங்களும் அடைந்து விட்டாய். தங்கா நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஆலயத்திலே நிசப்தமாக இரு, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும் அண்ணா. செல்லுவா. இந்த கண்ணிலே மூத்த கண்ணி செல்லு. இப்பேற்பட்ட துயரத்தினால் ஆண்டு விட்டால் ஆகையால் உடனே இருக்கின்ற மற்ற கண்ணிகளுக்கு தூங்கா விளக்கு தூங்கவிட்டும், அணையா விளக்கு அணையட்டும். எப்பொழுதுமே நினைவுடன் இருக்கின்ற வேணியெல்லாம் கருகட்டும், வாடாத மலர்கள் வாழட்டும் என்று சாவது கொண்டிருக்கின்றார். அனைத்து கண்ணிகளையும் அழைக்கவும் தங்கைகளா மொத்தம் வாய்க்காய் எழுதி போய்கிட்டு குடுகுதலியே
இருக்கின்றார். என்னுடைய அங்கேவா? நான் மட்டும் இவ்வளவு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே, நீங்கள் எல்லாம் மனமகிழ்வோடு இருக்கின்றீர்கள். அப்படியா? எங்கள் மன